கண்மணி அன்புடன்ல கண்மணியும் அன்பும் ஒன்றா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணியோடைய கைக்குள்ள அன்போட கை இருக்குது. அது அப்படியே தூங்குனதுனால காலையில் எழுந்துச்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் கண்மணிக்கு வந்து அன்பு தான் தன் கையை பிடிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அன்பை பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ அன்பு கேட்குறாரு, நான் கையை பிடிச்சிருந்தேனா இல்லை நீ என் கையை பிடிச்சிருந்தியான்னு யோசிச்சு பாருன்னு சொல்லி, நீ தான் குளிரில் வந்து கையை பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நம்பியான்னு சொல்லி சொன்னோன்னே சாரின்னு கேட்குறாங்க. எதுக்கு சாரி, இதுக்கெலாம் சாரி கேட்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அன்போட அம்மா வந்து உண்மைக்கே குணமாயிட்டாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஸ்வேதாவும் அந்த வெண்ணிலாவும் சேர்ந்து மாடியிலேருந்து அன்போட அம்மாவை தள்ளி விட்டுறாங்க. ஸ்வேதா அப்போ காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெண்ணிலா தான் தள்ளுறாங்க. காலிங் பெல் அடித்தவங்க யாருன்னு பார்க்க போன கண்மணி அத்தை மாடியிலேருந்து உருண்டு விழுந்ததை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆனால் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. கண்மணி வந்து நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்க அம்மா நடக்கிறது அன்புக்கு தெரியுமே, அப்படி இருந்து ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. அன்போட அக்கா வேறு கண்மணி திட்டுறாங்க. அதுக்கு நீ பார்க்க வேண்டியதானே, பார்க்குறதா இருந்தால் நீயே பார்த்துக்க வேண்டியதானே, எதுக்கு அவ்வளோ வர வச்சு நீ பார்க்கணும், நீ இங்கே தானே இருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருந்துக்க அந்த நேரத்தில்னு சொல்லி அன்போட அக்காவை வந்து அன்பு திட்டுறாரு. ஆக மொத்தம் கண்மணியை வெளில போக சொல்லிட்டு கார்த்தி அன்பு எல்லாம் சேர்ந்து சிவகாமிகிட்ட பேசுகிறாங்க. சிவகாமி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கீழே விழ போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனால் ஒருவேளை நான் எந்திரிச்சு நடந்திருந்தேன்னா இல்லை ஐயோ அம்மான்னு கத்திருந்தேனாலும் கண்மணி வந்து எனக்கு சரியாக போச்சுன்னு நினச்சி அவள் திரும்ப போயிருப்பா. பாதி கிணறு தான் தாண்டியிருக்கோம், இன்னும் மீதி கிணறு தாண்டலை. அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் வந்து அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளி விட்டது என்னமோ வெண்ணிலா. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி சிவகாமிக்கும் தெரியலையா இல்லை அவங்க சொல்ல விருப்பப்படலையான்னு தெரியல. வெண்ணிலா வந்து ஏற்கனவே கொடூரமான விஷயங்களாக பண்ணுறாங்க. காரை விட்டு ஆக்ஷன் பண்ணாங்க, இப்போ மாடியிலேருந்து தள்ளி விடுறாங்க. ஆனால் இதுக்கு எந்த ரியாக்ஷனும் வந்து அன்பு தரப்புலேருந்து வரல. ஏன்னா அன்புக்கு இந்த விஷயத்தை சிவகாமி எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை. வெண்ணிலா பண்ணாத விஷயத்தை வந்து அன்புகிட்ட சொன்னால் கூட அன்பு கொஞ்சம் உஷாராக இருப்பார். இப்போ ஆஃபீஸில் போனாலும் ஆஃபீஸில் அன்போட பொறுப்பெல்லாம் தூக்கி அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க பாட்டிகிட்ட கேட்டதுக்கு, நீ குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணனால நான் எல்லா பொறுப்பையும் உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டேன், நீ வந்துட்டங்கிறனால திருப்பி எல்லாத்தையும் வாங்கி ஒன்றே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை சிரிச்சிட்டு இருக்காங்க. அநேகமாக இதுக்கும் எல்லா காரணமும் அந்த கண்மணியாக தான் இருக்கும். ஆனால் கண்மணி வந்து அந்த பாட்டிக்கிட்ட சிவகாமிக்கு சரியான மாதிரி எதுவும் சொல்லலை. அவங்களே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து தள்ளி வர அளவுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது இந்த சீரியலில். இருந்தாலும் சிவகாமி வந்து ஏன் வந்து வெண்ணிலாவை பற்றி எந்த விஷயமும் அன்புகிட்ட சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.